ஒரு கிராமத்தின் குட்டி என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவனாக இருந்தான். அவனுக்கு அவனது தாத்தா மிகவும் பிடித்தமானவர். தினமும் தாத்தா குட்டியோடு விளையாடிக் கொண்டு இருப்பார். ஒரு நாள் குட்டி வெளியே விளையாடி விட்டு திரும்பி வந்தான். அவன் தாத்தாவிடம், தாத்தா, என்னை ஏன் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடாது என்று கேட்டான். தாத்தா சிரித்துவிட்டு, சரி குட்டி, ஒரு கதையை கேளு. அதில் பயமுறுத்தலையும் நீ காணலாம் என்றார். தாத்தா கதையை ஆரம்பித்தார். மலையடிவாரத்தில் உள்ள பழைய கோவிலில் ஒரு பாம்பு வாழ்ந்ததாம். அந்த பாம்பு மிகவும் பெரியதாய் இருந்தது. மக்கள் அந்த பாம்புக்கு பால் கொடுத்து வழிபட்டார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய பையன் கோவிலுக்கு சென்றான். அவனுக்கு பாம்பு மீது பயம் இருந்தது. ஆனால் பாம்பு அவனை எதுவும் செய்யவில்லை. பையன் தனது பயத்தை சமாளித்து பாம்பின் அருகே சென்று பாலை ஊற்றினான். அப்போதிருந்து பாம்பு அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டது. கதை முடிந்ததும் குட்டி சிந்தித்தான். தாத்தா, பயத்தை சமாளிக்க நேர்மையான மனசாட்சியும் தைரியமும் வேண்டும் என்று புரிகிறது என்று கூறினான். தாத்தா சிரித்துவிட்டு, குட்டி, எதையும் பயமில்லாமல் சமாளிக்க வேண்டும். அப்போது தான் நாம் வெற்றியடையலாம் என்றார். அந்த நாள் முதல் குட்டி எதற்கும் பயமுறாமன் தைரியமாக இருந்தான். அவன் தனது தாத்தாவிடம் கற்றுக்கொண்ட பாடத்தை வாழ்நாளின் எல்லா கட்டங்களிலும் பயன்படுத்தினான்.